அண்மை செய்தி. பெஞ்சல் புயல் தொடர்பான அப்டேட்டை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அதன்படி பெஞ்சல் புயல் நகர்வது மெதுவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. பெஞ்சல் புயல் மெதுவாக நகர்வதால் மழை இன்னும் தீவிரமடையாமல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. இந்த புயலின் வேகம் என்பது தற்போது 7 கிலோமீட்டராக குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று 15 கிலோமீட்டராக இருந்த புயலின் நகர்வு தற்போது 7 கிலோமீட்டராக குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. இந்நிலையில் புயலின் வேகம் குறைந்திருப்பதால் கரையை கடக்கும் நேரம் என்பது வித்தியாசப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும் கருத்தாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் நேற்று இரவு முதலே அவ்வப்போது மிதமான மழை பெய்து வரும் நிலையில் தற்போது புயலின் வேகம் என்பது மெதுவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக நாம் பார்க்கின்றோம். பெஞ்சல் புயல் காரணமாக இன்று தமிழகத்தின் கடற்கரையோர மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. கேடிசிசி ஜோன் என்று சொல்லக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இன்று அதி கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ள மாவட்டங்களில் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ராணிப்பேட்டை, மயிலாடுதுறையில் இன்று பள்ளி, கல்லூரிகள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகள் செயல்படாது. இன்று நடைபெற இருந்த அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது. புயல் கரையை கடக்கும்போது பலத்த சேதத்தை தவிர்ப்பதற்காக ECR, OMR போன்ற சாலைகளில் பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படும் என ஏற்கனவே போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சென்னை மாநகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பூங்காக்களும் இன்று செயல்படாது என்று மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் புயல் வீசும்போது மரங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் உயிர் சேதத்தை தவிர்ப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வண்டலூர் உயிரியல் பூங்கா கூட இன்று செயல்படாது என்றும் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையும் மூடப்பட்டிருக்கிறது. அங்கு வாகன போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை, பொதுமக்களுக்கும் அனுமதி இல்லை என்று மாநகராட்சி நிர்வாகம், காவல்துறை தெரிவித்திருக்கின்றன.